ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். என்னெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டேன். டெய்லியும்லாம் நான் வைக்க மாட்டேன். ஸோ அன்னைக்கு மட்டும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தோசை சட்னி தான் செய்யலான் இருந்தேன். சட்னி வந்து என்ன சட்னினா கோக்னட் சட்னி வித்தவுட் கோக்னட் சொல்லிட்டு யூடியூப் பார்த்தா எப்போயுமே வைப்பேன். ஸோ அதனால் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்றாவே வதக்கியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்ட உடனே அதை வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் சாப்பாடும் வெந்துடுச்சு. ஸோ அதையும் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதை எடுத்துகிட்டு வந்து அரைக்கலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தா கோக்னட் சட்னிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் உடச்ச கடல. ஸோ அது இல்லைன்றதே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு லாஸ்ட்டில். ஸோ அதை பார்க்காம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வெறுமனே வந்து வெங்காய சட்னியை சாப்பிட்றலான்னு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். பட் அதோடய டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதனால் திருப்பியும் 2 தக்காளி கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து வதக்கிட்டேன் அதே கடாயில். ஸோ அதே கடாயில் வதக்கிட்டு அதையும் அரைச்சிட்டோடனே தக்காளி சட்னியாக மாறிடுச்சு அது. அதுக்கப்புறமேட்டு அதே கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட வேண்டியது, ஆஃப்டர்நூன் லஞ்சாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு வீட்டு வேலைலாம் கொஞ்சம் செஞ்சு முடிக்கிறதுனால. வீடு பெருக்கி தொடச்சி போகி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு விளக்கு சாமான்லாம் தேய்ச்சிட்டு எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஷாப்பிங்கே நாங்கள் அன்னைக்கு தான் போனோம். போகி அன்னைக்கு யாரெல்லாம் அப்படி போனீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என் பொண்ணுக்கும் என் அக்கா பொண்ணுக்கும் ஒரே கலரில் பட்டு பாவாடை சட்டை எடுக்கலான்றது பிளானில் போனோம். பட் அங்கே சைஸ் செட் ஆகலை. 2 பேருக்குமே கலர் வேறு கலரில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். போயிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா கரும்புலாம் வச்சுருந்தாங்க ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால. உள்ளேயும் பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் வச்சுருக்காங்கன்னு. குழந்தைங்களாம் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓடி பிடிச்சிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது கூட நாங்களும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கோல்டு செயினில் வந்து ஊக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து மேலே சாப்பிட்லான்னு போயிட்டோம். இதுக்கே ஒரு 3:00 3:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து மேலே போய் பார்த்தா செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பில் போட்டு வந்துட்டாங்க. ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு வெஜ் பிரியாணி அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வந்தது, பட் கொஞ்சம் கிராசரியில் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதுக்கே நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுத்திருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி லாவா ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.